ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீ நீவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம 4ஆம் வகுப்புலேருந்து மலையும் எதிரொலியும் அப்படிங்கிற ஒரு பாடத்தையும் அந்த பாடத்துடைய வினா விடைகளையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். குட்டீஸ், பார்க்கலாமா? தந்தையும் மகனும் மலைப்பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது என்ன ஆயிடுச்சு? திடீரென்று மகன் கீழே விழுந்துட்டான். விழுந்த உடனே என்ன பண்ணிடுச்சு? அடிபட்டுருச்சு. உடனே ஆன்னு கத்திட்டான். கத்துன உடனே என்ன ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய அந்த ஆன்னு கத்துனான்னா அதே சத்தம் அந்த மலையில் திரும்பவும் ஆ ஆங்கிற ஒரு சவுண்டு கேட்டிருக்கு அந்த மலையில். உடனே அவன் என்ன பண்ணிட்டான்? யார் என்று கேட்டிருக்கான். உடனே திரும்ப அவனுக்கு யார் நீ என்ற குரல் ஒலித்தது. அவன் என்ன கேட்குறானோ அது திரும்ப திரும்ப ஒலிச்சிருக்கு. உன்னை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது அப்படின்ட்டு மலையை பார்த்து அவன் கத்துறான். உடனே அந்த மலையும் என்ன சொல்லுது? எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது அப்படின்னு பதிலளிக்குது. இதை கேட்டதும் அவனுக்கு கோபம் வந்துருச்சு. உன்னால் நேரில் வர முடியாதா என்று திட்டியிருக்கான். திட்டின உடனே அவனுக்கு மறுபடியும் அதே பதில் வந்திருக்கு. உன்னால் நேரில் வர முடியாதா அப்படின்ட்டு. உடனே அவன் தன்னுடைய தந்தையை பார்த்துட்டு, அவங்க அப்பாவை பார்த்துட்டு என்ன கேட்டிருக்கான்? அப்பா, இங்கே என்ன நடக்கிறது என்று கேட்குறான். உடனே அவனுடைய அப்பா என்ன பண்ணுறாரு? சிரிச்சுக்கிட்டே, மகனே கவனமாக கேள், இப்பொழுது அவர் மலையை பார்த்து, நீ ஒரு வெற்றி வீரன் என்றார். அந்த மலையும் நீ ஒரு வெற்றி வீரன் என்று திருப்பி சொன்னது. அதாவது அவர் என்ன பண்ணியிருக்காரு? மலையை பார்த்து நீ ஒரு வெற்றி வீரன் அப்படின்னு சொன்ன உடனே மலையும் திரும்ப அதே இதை நீ ஒரு வெற்றி வீரன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சொல்லியிருக்கு. உடனே அந்த சிறுவனுக்கு மிகவும் வியப்பாக இருந்தது. ஆனால் அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? ஒன்றுமே புரியலை. அவனுடைய அப்பா இதை எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா எதிரொலி என்று கூறுவர். ஆனால் வாழ்க்கைக்கான தத்துவம் இது. நாம் ஒருத்தவங்களுக்கு என்ன தர்றோமோ அது நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நம்முடைய வாழ்க்கை நம்முடைய செயல்பாட்டின் எதிரொலி தான். அடுத்தவர் உன் மீது அன்பு செலுத்த வேண்டும் என விரும்பினால் அடுத்தவர் மீது நீ முதலில் அன்பு செலுத்த வேண்டும் அப்படின்ட்டு அவங்க அப்பா அந்த பையன்கிட்ட சொல்கிறாரு. நீ மற்றவர்களிடம் அதிகமான திறமையை எதிர்பார்த்தால் முதல்ல உன்னுடைய திறமையை அதிகரித்து கொள் அப்படின்ட்டு சொல்கிறாரு. நாம் எதை கொடுக்கிறோமோ அதையே வாழ்க்கையும் நமக்கு திருப்பி கொடுக்கிறது. உன்னுடைய வாழ்க்கை எதிர்பாராமல் நடக்கும் ஒன்றன்று, அது உன்னுடைய எதிரொலிதான் என்று கூறி முடிக்கிறார் தந்தை. அதாவது வாழ்க்கையில் நாம் ஒருத்தவங்களுக்கு என்னத்தை கொடுக்குறோமோ அதை தான் அவங்க திருப்பி நமக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் மலையும் எதிரொலியை நம்ம என்ன சொல்கிறோமோ அதையே நமக்கு திருப்பி அது எதிரொலியாக ஒலிக்கிறது அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்கிறாப்புல. இந்த கதையோட நீதி கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் செய்கின்ற செயல்களே நன்மையும் தீமையையும் விளைவிக்கின்றன அப்படிங்கிறதான் இந்த மலையும் எதிரொலியும் படத்துடைய நீதி கருத்து. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, வினாக்களுக்கு விடையளிக்க 4 கேள்விகள் இருக்குது. 4 கேள்விகளுக்கும் பதிலை பார்க்கலாம். தந்தையும் மகனும் எங்கு சென்று கொண்டிருந்தனர் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. நம்ம பதில் பார்க்கலாம். தந்தையும் மகனும் மலைப்பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்தனர் அப்படிங்கிறதான் பதில். 2வது கேள்வி பார்த்தீங்கன்னா, சிறுவன் பேசிய போது மலை என்ன செய்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பதில் பார்க்கலாம். சிறுவன் பேசிய போது மலை என்ன பண்ணது? எதிரொலித்தது. அடுத்து 3வது கேள்வி, சிறுவன் நான் அன்பு கொண்டவன் என்று சொல்லியிருந்தால் மலை என்ன சொல்லியிருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. நம்ம பதில் பார்க்கலாம். நான் அன்பு கொண்டவன் என்று மலை சொல்லியிருக்கும். 4வது கேள்வி, கதையின் மூலம் தந்தை மகனுக்கு கூறிய அறிவுரை யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாம் எதை கொடுக்கிறோமோ அதையே வாழ்க்கையும் நமக்கு திருப்பி கொடுக்கிறது.
இதுவே தந்தை மகனிடம் கூறினார் அப்படிங்கிறது தான் பதில். அடுத்து விடுகதைக்குரிய சரியான படத்தை தேர்ந்தெடுப்போமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வட்டமாய் இருந்திடுவேன், உண்ணுவதற்கே என்னை வாங்குவர், ஆனால் என்னை யாரும் உண்ணுவதில்லை, நான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்டு. தட்டு. இரண்டாவது கேள்வி, உயரமாய் இருந்திடுவேன், பச்சை ஆடை உடுத்தி இருப்பேன், குளிர்ச்சியான தண்ணீரை கொட்டுவேன், நான் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மழை. மூன்றாவது கேள்வி, நீல நிறமாய் தோன்றிடுவேன், ஓயாமல் அலைந்திடுவேன், தவழ்ந்து தவழ்ந்து வந்திடுவேன், நான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல். அடுத்து நான்காவது கேள்வி, நீ பார்த்தால் நான் பார்ப்பேன், நீ சிரித்தால் நானும் சிரிப்பேன், நீ செய்தால் நானும் செய்வேன், நான் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்ணாடி. ஐந்தாவது கேள்வி, தரையிலே ஊர்ந்திடுவேன், வானத்திலே பறந்திடுவேன், கடலை தாண்டிடுவேன், மக்களை சுமந்து செல்வேன், நான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரோப்ளேன். அவ்வளோதான் குட்டீஸ். மலையும் எதிரொலியும் பாடத்தையும் பாடத்திற்கான வினா விடைகளை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.